இயக்குனருக்கு விஜய் பண்ண ஃபோன். பக்கத்துல இருந்து அஜித் பண்ண சேட்டை. ஏகே இப்படியும் செஞ்சிருக்காரா? விஜயும், அஜித்தும் கோலிவுட்ல தவிர்க்கவே முடியாத நடிகர்கள். அவங்களுக்குன்னு ரொம்ப பெரிய படையே, ரசிகர் பட்டாளமா இருக்குது. 2 பேர்ல ஒருத்தரோட கவனம் அரசியல்லயும், இன்னொருத்தரோட கவனம் கார் ரேஸ்லயும் போயிடுச்சு. இதனால சீக்கிரத்திலேயே அவங்க நடிக்கிறது படிப்படியா கம்மியாக வாய்ப்பிருக்கு. இந்த நிலையில ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒண்ணு தெரிய வந்திருக்கு. தமிழ் சினிமாவுல விஜயும், அஜித்தும் ஒரே காலகட்டத்துல தான் நடிக்க வந்தாங்க. ராஜாவின் பார்வையிலே படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிக்கவும் செஞ்சாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க இணைஞ்சு நடிக்கவே இல்ல. 2 பேரும் தனித்தனி வழியில பயணம் பண்ணி, தங்களுக்கான சாம்ராஜ்யத்த உருவாக்கிக்கிட்டாங்க. வெற்றி, தோல்வி அப்படின்னு கலந்து பயணம் பண்ண அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய படை ரசிகர்களா இருக்காங்க. விஜய் கடைசியா கோட் படத்திலயும், அஜித் குட் பேட் அக்லி, விடாமுயற்சி படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. 2 பேருக்குமே அந்த படங்கள் பெரிய வெற்றியெல்லாம் குடுக்கல. அடுத்ததா வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல நடிக்கிறாரு விஜய். அஜித்தோ ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க கமிட் ஆயிருக்கிறாரு அப்படின்னும் சொல்லப்படுது. முக்கியமா 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட்டான அவங்க 2 பேருமே இப்போ வெவ்வேறு துறைகள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழக வெற்றிக் கழகம் கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு விஜய். அஜித் கார் ரேஸ்ல தீவிர கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாரு. இதன் காரணமா இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்கள திரையில பார்க்கறது படிப்படியா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இதுக்கிடையில கோலிவுட்ல சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல் இவங்களுக்கு பின்னாடி விஜய், அஜித் போட்டி தான் பலமா நடந்துச்சு. கெரியரோட ஆரம்பத்துல 2 பேருமே அவங்களோட படங்கள்ல இடம்பெற்றிருந்த பாடல்கள வச்சு மறைமுகமா தாக்கிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க நண்பர்களா நெருக்கமாயிட்டாங்க. இந்த நிலையில அஜித் செஞ்ச செயல் ஒண்ணு தெரிய வந்திருக்கு. அதாவது சங்கர் கிட்ட உதவி இயக்குனரா இருந்த முத்துவடுகு அப்படிங்கிறவரு விஜய் கிட்ட முரசு அப்படிங்கிற கதைய சொல்லி படம் இயக்க கமிட் பண்ணியிருந்தாராம். அந்த சமயத்துல பேரரசு இயக்கத்துல அஜித் நடிச்ச திருப்பதி படத்துலயும் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு தடவை கேரவன்ல உட்கார்ந்துகிட்டு அஜித்தோட திருப்பதி பட கதை தொடர்பா பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ விஜய் முத்துவடுகுக்கு ஃபோன் செய்ய, அத பார்த்துட்டு அஜித் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருந்துகிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்ல, முத்துவும் பேசியிருக்காரு. ஆனா அஜித்தோ முத்துவடுகுவோட கவனத்த சிதறடிக்கும்படி வேணும்னே இந்த டயலாக் என்ன? நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. அடுத்து என்ன சீன் எடுக்கிறோம் அப்படின்னு சிரிப்ப அடக்கிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ஒரு வழியா படாத பாடுபட்டு விஜய் கிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சுட்டாராம் முத்துவடுகு. இத ஏகே சீரியஸா செய்யலையாம். சும்மா ஒரு ஃபன்னுக்காக செஞ்சிருக்காரு அப்படின்னு முத்துவே தன்னோட Facebook பேஜ்ல பகிர்ந்திருக்காரு. இது ரசிகர்கள் கிட்ட பெரிய கவனத்த ஈர்த்திருக்கு.